தமிழ்நாடு மக்களா, இப்போது ஒரு ஊரில் வந்துட்டு முப்பெரு விழா நடக்குது. அது முப்பெரு விழா இல்லை, அது ஏன்னா மூதேவி திருவிழா. முப்பெரு விழா இல்லை, மூதேவி விழா. இதில் திருவிழா முப்பெரு விழா கொண்டு வர முடியும்? மக்கள் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. முப்பெரு விழா கொண்டாடுறதுக்கு என்ன யோகி இருக்குது இந்த கட்சிக்காரங்களுக்கு? மக்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் முப்பெரு விழா கொண்டு வரணும், புரியுதா இல்லையா? ஆமாம், ஒரு கட்சிக்காரன் ஒரு ஊரில் முப்பெரு விழா கொண்டாடிட்டு இருக்கான். அது அவங்களுக்கு இந்த கூட வரங்களுக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுக்கணும், பிரியாணி வாங்கி கொடுக்கணும், அப்புறம் வந்துட்டு அவங்கள வேன் செலவு, வேனுக்கு உண்டான காசெல்லாம் கொடுத்துட்டு இதை கூட சேர்த்துருக்காங்க. அது வந்து காசு கொடுத்து வந்த கூட்டம். அது இந்த முப்பெரு விழா இல்லை, மூதேவி விழா. அது பார்த்துக்கிட்டுங்க மக்களை. இது வந்துட்டு இதெல்லாம் சும்மா ஆக்டிங் தான். ஆனால் ஆக்டிங்லேயே சிறந்த ஒருத்தன் இருக்கான், விஜய்னு ஒரு பையன் இருக்கான். அவன் நல்லா நடிப்பான். நடித்ததை என்ன நினைக்கணும் அதே மாதிரி செஞ்சிட்டு இருக்கான். ஆனால் எம்ஜிஆருக்கு அடுத்து அவன் தான், விஜய் பையன் தான், தம்பி தான். அதே சமயம் இவனுக்கு வேட்டு வைக்கிறதுக்காக திமுகவும் ஏடிஎம்கேக்காரனும் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. வேண்டாம், கொஞ்சம் சொல்லி வைங்க. அப்போ நீங்கள் என்ன சரி, என்ன பண்ணாலும் சரி தான். இந்த கட்சிக்கார, இந்த விஜய் கட்சிக்காரன்ட்ட நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி தான். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அவர் எம்ஜிஆர் மைண்ட் இருக்குது அவருக்கு, ஓகேவா? மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட இருக்குது. விஜய்கிட்ட இருக்குது, விஜய் தம்பிகிட்ட இருக்குது. விஜய் வருவார், கன்ஃபார்மாக வருவார். இதை உண்மை. இதை போட்டுக்கிட்டு சும்மா போட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதிங்கன்னா முப்பெரு விழா மூதேவி விழா. அது நீங்கள் செய்கிறது 30 விழா இல்லை, மூதேவி விழா. என்ன தெரியுமா? இதில் வந்துட்டு ராஜகலை, சிவகலை இல்லை, எச்சக்கலை, தேவடாக்கலை, இன்னொரு கலை இருக்குது, கூட்டி கலந்துக்கலை. இந்த கலை தான் அது. எது? இந்த முப்பெரு விழா. ஆகையால் எல்லாம் வந்துட்டு சரக்கு வாங்கி கொடுத்து, கோட்டர் வாங்கி கொடுத்துட்டு இந்த முப்பெரு விழா கொண்டாடுறிய உனக்கு தேவையாவே? அது கேட்க காசு கொடுப்பாரு, கூட்டம் சேர்த்துட்டு பார்ப்போம். 10 லட்சத்தை பேர், 5 லட்சம், 1 லட்சத்தை பேரை கூட்டு பார்ப்போம். வரமாட்டாங்க. ஆனால் அங்கே எனக்கு வண்டிக்கு டீசல் காசு தரல, எனக்கு காசு தரல, நான் 100 நாள் வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன், எனக்கு காசு கொடுங்க அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. எங்கே இந்த விழா கொண்டாடுறவங்கெல்லாம் காசு கொடுத்து தான் ஆளுங்களுக்கு, பெண்களை கூப்பிட்டு வர்றாங்க. அது கிளவி அதுக்கப்புறம் தாத்தா. இதெல்லாம் தேவையாவே? நாட்டை நல்லா கொண்டு போனாக்கா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் உண்மை. ஆனால் இந்த திராவிடம் கிடையாது. இது திராவிடம்லாம் அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. 80ஸ்லேயே முடிஞ்சு போச்சு, 90ஸ்லேயே முடிஞ்சு போச்சு. இது 2025. ஆகையால் இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை ஆளணும். அதே சமயம் தமிழ்நாடாக தான் இருக்கணும். தமிழ்நாடு எப்படி தெரியுமா இருக்கணும்? விவசாய நாடாக இருக்கணும். இதை மீத்த நாடு இருக்கணும். அதை இது இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அநியாயத்தை பண்ணிட்டீங்களப்பா. உண்மையை சொல்கிறேன். அடுத்த வருவார், விஜய் வரட்டும், பாவம். அவர் வந்து நினச்சாக்கா உங்களை மாதிரி கொள்ளையடிக்க வேண்டிய, மலையை வெட்டி விற்க வேண்டாம், மண்ணள்ளி விற்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர் பைசா இல்லையா? நான் பணம் சினிமாவில் சம்பாதிச்சு நான் கொண்டு தரேன் உங்களுக்கு அப்படிம்பார் விஜய். சினிமா நடித்து எனக்கு ஒரு பைசா வேண்டாம், எனக்கு 5 லட்சம் மட்டும் போதும், மீதி 300 கோடி 250 கோடியில் 5 லட்சம் மட்டும் கொடுங்க, மீதி எல்லாம் மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் விஜய். உன்னால் செய்ய முடியுமாவே? முக ஸ்டாலின் உன்னால் செய்ய முடியுமா? நீ போய் படத்தை நடிக்க பார்ப்போம். எனக்கு படத்தை நடித்த பைசா வேண்டாம், இது மக்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற வருவார் விஜய். உன்னால் முடியுமாவே? முடிகிறத பேசுவே, உங்களுக்கு இன்னும் செய்ய முடியாது. ஆனால் உங்கள் அப்பா காலத்திலே கொள்ளையடிச்சாச்சு. இன்னொன்று தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு கமிஷன் கொடுக்கறதுக்கு எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் உடையார் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எம்ஜிஆருக்கு கொடுத்தோன்னே, எப்பா எனக்கு மட்டும் நீ கொடுக்குற, இந்த ஐயாவுக்கும் நம்ம அண்ணனுக்கும் ஒன்று கொடுத்துரு, நம்ம கலைஞர் இருக்கார் அவருக்கு ஒன்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னவர் எம்ஜிஆர். இப்போ இருக்கீங்களா அப்படியெல்லாம்? அதே சமயம் எம்ஜிஆர் வந்துட்டு அடுத்தண்ணை பற்றி பேச மாட்டார். ஆனால் முக ஸ்டாலின் அப்பா பேசுவார், அவன் அப்படின்னு. இது வந்துட்டு என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போவும் சொல்கிறேன், விஜய் வந்து ஆறு பற்றி பேசக்கூடாது. இனிமேல் ஆட்சியில் வருவது எவன் அஞ்சாந்தேதி தான் அடுத்தவனுக்கு பேசணும். நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்கிறோம் அதை மட்டும்தான் பேசணும் தவிர அவன் என்ன செஞ்சான் என்ன செய்யலை நமக்கு எல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு தெரியும், அது மக்கள் பார்த்துப்பாங்க, ஓகேவா? ஆகையால் பார்த்து பரிவச்சு நடந்துக்கிடுங்க மக்களை. விஜய் வரட்டும். விஜய் நினச்சா என்னாலும் செய்யலாம், புரியுதா இல்லையா? ஆகையால் பார்த்துக்க தமிழ்நாடு மக்களை. இது வந்து திராவிடம் கிடையாது, தமிழ்நாடு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இதுதான் நாடு, இதுதான் தமிழ்நாடு, ஓகேவா? திராவிடமே கிடையாது இது. ஓகே பாய். இதுக்கு மேலே பேசுகிறேன், நாளைக்கு நைட்டு பேசுகிறேன். இப்போ எனக்கு வேலைக்கு போகணும்.
நான் சம்பாதிக்கணும்லப்பா. எனக்கும் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், ஏகப்பட்ட பைசா பணம் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாம் இருக்குது. பாய்.